மாண்புமிகு மரியாதைக்குரிய நாட்டை ஆளும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு இந்த பதிவு. ஐயா, நீங்கள் இலவசம் எதுவும் தர வேண்டாங்க ஐயா. ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்றதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேண்டுகோள் கேஸ் விலையை குறைங்க. அப்புறம் கால் டாக்ஸி ஓட்டக்கூடியவங்க, லாரி ஓட்டக்கூடியவங்க, பஸ்ஸு ஓட்டக்கூடியவங்க, ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க, அவங்களுக்கான வாழ்வாதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டணத்தை உயர்த்தி கொடுப்பது. அந்த கட்டணத்தை உயர்த்தி கொடுங்க. ஏன்னா நீங்கள் இலவச பஸ்ஸு விட்டுட்டீங்க, ரைட்டு, ஓகே, பெண்களுக்கு இலவசம், அதுக்கப்புறம் ஆண்களுக்கு இலவசம்னு விட்டுட்டீங்க. அப்புறம் கண்ட்ரேட்டருக்கு வேலை இல்லாமல் போயிடும். அந்த வேலை யாருக்கு போயிடும்? அப்புறம் எதுக்கு நம்ம கண்ட்ரேட்டர் வச்சுருக்குறோம் வேலைக்கு? நீங்கள் உண்மையிலேயே இலவசம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த தீபாவளி சீசன், பொங்கல் சீசனுக்கெலாம் பார்த்திங்கன்னா இலவச பஸ் விடலாம். அப்போ அதாவது திருச்சி, திண்டுக்கல், மதுரை, மாயவரம் போகிறவங்கெல்லாம் இலவசமாக போகலாம் அப்படின்னு நீங்கள் திட்டம் போடலாம். அது சரியான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த ஃபெஸ்டிவல் டைமில் தான் ஒவ்வொரு பஸ்ஸுலேயும் சரி, ட்ரெயின்லேயும் சரி கூட்டம் அதிகமாக இருக்குது. அந்த நேரங்களில் கட்டணமும் அதிகமாக இருக்குது. இதை கேள்வி கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க நாங்கள் ஒரு 20 ரூபா 10 ரூபா சேர்த்து கேட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களுக்கு. புரியுதுங்களா? நாங்கள் பிச்சை எடுக்கலை, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. எங்களுடைய மீட்டர் கட்டணம் 13 வருஷமாக உயர்த்தப்படலை. அது ஏன்? இன்றைக்கி ஒரு சிகரெட்டுக்கு பார்த்திங்கன்னா 4 வருஷமாக ஜிஎஸ்டி வரி போடலைன்னு சொல்லி இப்போ மொத்த ஜிஎஸ்டி வரியும் சேர்த்து மொத்தமாக சிகரெட்டுக்கு விலை ஏற்றிருக்கீங்க. 4 வருஷத்துக்கு சிகரெட்டுக்கு விலையே அப்படி ஏறிடுச்சுன்னா அப்போ இந்த 13 வருஷத்தில் கேஸோடைய விலை பல்மடங்கு ஏறி இருக்குது, டீசல் விலை ஏறி இருக்குது, பெட்ரோல் விலை ஏறி இருக்குது. ஆட்டோ பார்த்திங்கன்னா 13 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டுக்கு வாங்கணும், இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்கு ஆட்டோ. அப்போது ஆட்டோ ஓட்டுறவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி எந்த அரசாங்கமாவது யோசிச்சிருக்கா? கிடையாது. ஐயா முதல்வர் அவர்களே, தெளிவான ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் நினச்சா எதையும் செய்ய முடியும். ஏன்னா செய்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க முதல்வராக. அப்போ ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா என்ன செய்யணுமோ அந்த ராஜா இடத்துல இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்க. அப்போது ஏன் உங்களால் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு யோசிக்க முடியலங்கிறது எனக்கு தெரியலை. பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திராவில் பார்த்திங்கன்னா எஃப்சி பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபா தராங்க. அதுவும் இல்லாமல் ஆட்டோ ஓட்டுநருடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க செயலாக்கம் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம அரசாங்கம் அதை எப்போ செய்யும்? அதே நேரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களாக இன்றைக்கி வரைக்கும் போராட்டம் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுதான் கிடையாது. ஸ்டாலின் நமக்கு ஏதாவது செய்வார், ஏன்னா ஸ்டாலின் தான் வராரு, விடிகளை தர போகிறாருன்றத பேனரும் சரி, போஸ்டரும் சரி, தெருவாக ஒட்டி தெருவாக சுற்றுனது நாங்கள் மட்டும்தான். அதை முதல்ல கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் நான் இந்த வீடியோ பதிவு போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா எல்லாருடைய வாழ்வாதாரம் உயரணும். விவசாயிகள் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரணும். அதுக்கு என்ன செய்யலாங்கிறத யோசிங்க. டீச்சர்ஸ் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதை நிறைய சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். அதுக்கு என்ன செய்யலாங்கிறத யோசிங்க. மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு என்ன நல்லா இருக்குங்கிறத பற்றி யோசிங்க. அதை விட்டுட்டு அதுக்கு இலவசம் தரேன், இதுக்கு இலவசம் தரேன், நீங்கள் எதுக்கு இலவசம் தராமல் மக்களுக்கு நல்லது எந்த வகையில் போனால் செய்யலாங்கிறத பற்றி தயவுசெய்து யோசித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லதை செய்வீங்க நம்புகிறேன். இப்படிக்கு மக்களில் ஒருவன் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று கூடி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.